இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி, எல்லாரும் வாங்க. சாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் நம்ம ஊர் திருவிழாவோட முக்கிய விசேஷமான இந்த ராவண வதத்துக்கு ரெடியா நிக்கிற ராவணனை ஒரு நட எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க. சரி வாங்க டீச்சர். வாங்கம்மா, வா. எங்க அப்பா எப்படி இருக்குல்ல? அப்பா, இவ்வளவு பெரிய ராவண பொம்மைய நான் இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். பார்க்கவே மெய் சிலிர்க்குதுங்க. அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்குது. இதுக்கே இப்படி சொன்னா எப்படிமா? அதோ அந்த மேடை இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து அம்பு தொடுத்தா போதுமா? ஓ, அங்கிருந்தா? அந்த அம்பு நேரா வந்து ராவண உடம்புல பட்டு அடுத்த நிமிஷமே மொத்த உருவமும் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிடும். ஓ, இந்த ராவண வதம் இங்க அவ்வளவு விசேஷமாவா நடக்கும்? நாங்க இப்பதான் முறையா அதை பாக்குறோம். ஆமாம்மா, தீமையை அழிக்கிற இந்த ராவணவதம் நம்ம ஊரோட பெரிய பெருமை. இந்த வருஷம் இந்த விசேஷம் சுபத்ராமா கையால தான் நடக்க போகுது. அதுக்கு தான் இந்த ஊரே காத்துக்கிட்டு இருக்கு. நாங்களும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அத்தை, உங்க கையால இந்த விசேஷம் நடக்க போகுதுன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கத்த. நான் சீரியஸா சொல்றேன். நான் இந்த திருவிழாவை பாக்குறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் ஓபனிங் ஷாட்டே உங்க கையால தான் இருக்க போகுது. அந்த அசுரன் அழியும் போது நம்ம வீட்டை பிடிச்சிருக்கிற சில நெகட்டிவ் எனர்ஜியும் மொத்தமா அழியணும். ராகவ், வர்ஷினி, இசை எல்லாருமே நல்லா வேண்டிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடு நல்லா இருக்கும். என்ன இசை? எல்லாம் இந்த மண்ணோட ஆசீர்வாதம் விஷால். இந்த ஊர் மக்களும் பெரியவங்களும் நம்ம மேல வச்சிருக்கிற அன்புக்கு நாம என்ன கைமாறு செய்ய போறோம்னே தெரியல. சுபத்ரா, திருவிழா முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பும் போது இந்த ஊருக்கு ஏதாவது செஞ்சுட்டு போலாம். ஆமாங்க, நீங்க சொல்ற மாதிரியே நாம செஞ்சிடுவோம். நீங்க குடும்பத்தோட வந்ததுல ரொம்ப சந்தோஷமா. உள்ள போய் முதல்ல சாமியை தரிசனம் பண்ணிடலாமா? வாங்க.